தருமபுரியை அடுத்த ஒட்டக்கரையில் புதிய அரசு மதுபான கடை அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சுற்றுவட்டார 15 கிராமங்களில் 10,000 குடும்பங்கள் வசித்து வரும் நிலையில் வேலைக்கு செல்லும் பெண்களும் பள்ளி மாணவிகளும் ஒட்டக்கரை பேருந்து நிறுத்தத்திற்கு செல்ல வேண்டியுள்ளதால் அங்கு மதுக்கடை அமைக்க வேண்டாம் என மக்கள் தெரிவித்தனர். பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட உங்கரநெல்லி ஊராட்சி மற்றும் முக்கல்நாயக்கம்பட்டி ஊராட்சிக்கு இடைப்பட்ட இந்த ஒட்டக்கரை என்னும் பகுதியில் அரசினுடைய மதுபான கடையை திறப்பதாக எங்களுக்கு தகவல் வந்தது. இதன் அடிப்படையில் ஊர் மக்கள் எல்லாம் ஒன்றிணைந்து பார்க்கும் பொழுது இந்த கடை திறப்பதற்கான முன்னேற்பாடுகள் இந்த கடையில் செஞ்சுட்டு இருந்தாங்க. இதனால் இந்த பகுதி பார்த்தீங்கன்னா இப்போ நிச்சிருக்கிற நம்ம இடம் அந்த கடை பகுதியில் இதுதான் பிரிவு சாலை. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் ஒரு 7 ஊர் இருக்குது, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஊர் இருக்குது. ஒரு 150 கிலோமீட்டர் ஒரு மீட்டர் 150 மீட்டர்லேயே பார்த்தீங்கன்னா நடுநிலைப்பள்ளியும், இந்த பக்கம் ஒரு 100 மீட்டரில் பார்த்தீங்கன்னா ஒத்தனூரில் பார்த்தீங்கன்னா ஒரு துவக்கப்பள்ளியும் இயங்கிட்டு இருக்குது. இதுலேருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர் பக்கத்தில் முக்கல்நாயக்கம்பட்டி பகுதியில் ஒரு உயர்நிலை பள்ளியும் இருக்குது. கல்லூரிக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, பள்ளிக்கு செல்வதாக இருந்தாலும் சரி, இதனுடைய பேருந்து நிறுத்தம் இது. அடிப்படை வசதிகளை கேட்டு மாவட்ட நிர்வாகத்திட்ட பலமுறை நாங்கள் கோரிக்கை வச்சோம். அந்த கோரிக்கைகள்லாம் அரசு எதுவுமே செவி சாய்க்கல. எங்களுக்கு தேவையில்லாத இந்த மதுபான கடையை நாங்கள் கேட்கல. அதனால அரசு நாங்கள் கேட்காமே இந்த மதுபானத்தை கொடுக்குது. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களை எல்லாம் திட்டமிட்டு கொள்றதுக்காகவே இவங்க அந்த அரசு முடிவு பண்ணிடுச்சோன்றது எங்களுக்கு ரொம்ப பெரும் மன வேதனையாக இருக்குது. ஏன்னா அடிப்படை வசதிகளை பூர்த்தி செஞ்சு கொடுத்தாவே எங்களுக்கு போதுமானது. நாங்கள் அரசுக்கிட்ட பெரிய எந்த கோரிக்கை நாங்கள் வைக்கல. எங்களுக்கு அடிப்படை ஆதாரம், குடிநீர், போக்குவரத்து வசதி, பள்ளிக்கூட வசதி, இந்த மாதிரி தான் நாங்கள் கேட்குறோம். இதுக்கு அரசு செவி சாய்க்காத பட்சத்தில் இந்த மதுபான கடையை நாங்கள் கேட்கவே இல்லையே. எதுக்கு இந்த அரசு கொடுத்து எங்களை இந்த மாதிரி சாகடிக்குது? சிறு குழந்தைங்களே குடிக்க ஆரம்பிக்குது. அரசு உடனடியாக இதை கைவிட வேண்டும் என பணியோடு கேட்டுக்கொள்கிறோம்.